மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். வியூஸே வந்து சரியா வந்து போறதில்ல. பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம மாறன் மட்டுக்கும் அப்படியே கேஷுவலா வந்து வீராவ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர்லாம் கடைக்கு வரமாட்டாங்கன்னு நெனச்சேன். ஆனா வந்துட்டாங்கன்னு வீராவ பார்த்து கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணா யாரண்ணா சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. நம்ம வீரா அக்கா தானே லேட்டா வந்தாங்க. அவங்கள சொன்னியா? நான் ஏன்பா வந்து மேனேஜர் எல்லாம் சொல்லப் போறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் வாங்கணும். போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறியா?" அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து சொல்றாங்க. அங்க வேலை பார்க்குற ஒருத்தர்ட்ட. "அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா, நாங்களும் வந்து சூப்பரா வந்து ஸ்வீட்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவோம்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா வந்து ஓகே சொல்ட்டாங்களா? அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபர் வந்து கேட்குறாங்க. "என்னடா சொல்ற? எந்த அக்காடா உனக்கு ஓகே சொல்லுவாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "அண்ணா எந்த அக்கா இல்லண்ணே. நீங்க சமீபத்தில வந்து ஒரு பொண்ணு கூட வந்து பைக்ல வந்து போயிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணு உங்க பைக்ல வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நெனச்சீங்களா? என்னண்ணா செய்யறது? நாங்க உங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். மலை கோயில் இருக்குல்ல, அங்கலாம் நீங்க அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கல்ல, அப்ப கூட அவங்க எல்லோ கலர் சுடிதார் போட்டு வந்தாங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, வீராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. "என்னடா அந்த பொண்ணோட முகத்த வந்து பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அண்ணே அதாவதுன்னு சொன்னோனே, வீராவ பார்த்து அப்படியே நக்கலா வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. "என்ன பொண்ணோட முகத்த வந்து இப்ப வேணா பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன். "சரிண்ணா பார்த்துட்டா போச்சு. என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அப்பன்னா இந்த கடையில யாரும் வந்து வேலை வெட்டிலாம் பார்க்குறதில்ல. என்ன ஃபாலோ பண்ணுறதே வந்து ஒரு வேலையா வந்து வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதலாளியா வந்து நான் நடந்துக்காம விட்டுட்டேன் உங்ககிட்ட. நான் முதலாளியா வந்து நடந்துக்கிட்டா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து கடுப்பாயி கன்னா பின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல. வேலை பார்க்குற எல்லாரையும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான். போங்கடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வீரா கிட்டக்க வந்து பேசுறாங்க. "என்ன வீரா, நான் சொல்லுவேன்னு நினச்சியா? நீ கவலைப்பட்டியே, உன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு போல இருக்கு. அதுவும் பாட்டமா, சுவாரஸ்யமா வந்து இவன் சொல்லுவானா மாட்டானாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருந்த. ச்சே ச்சே நான்லாம் சொல்லலாம் மாட்டேன். அதனால தான் கேட்டேன். ஏன்டா எல்லோ கலர் சுடிதாருங்கிறத பார்த்தீங்க, ஃபேஸ பார்த்தீங்களான்னு கேட்டேன். அப்பன்னு பார்த்து குறுக்க வண்டி வந்துருச்சு. எங்களால பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு அவங்களும் சொன்னாய்ங்க. சரியா வீரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வந்து மாட்டி விடலாம் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம மாறன், "சொல்லு, சொல்லிக்க. எனக்கு என்ன கவலை?" "அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு போன மூஞ்சிய தான் பார்க்கணுமே. அவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்த? டேய் போடா எனக்கு 1000 வேலை இருக்கு." "ஆமா மேடம். நீங்க மட்டும் தான் இந்த கடைக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கலாம் வேலை பார்க்காம தான் உட்காந்துட்டு இருக்கோம்னு" சொல்லி நக்கல் அடிச்சுட்டு அப்படியே வந்து மாறன் பாட்டுக்கு போறாங்க. இவன் நம்மள லவ் பண்றாளா? இல்லையா? ஒண்ணும் புரியலையே. வள்ளி அத்தை சொல்றத பார்த்தா இவன் மனசுல நம்ம வந்துட்டோங்கிற மாரி தான் அந்த இடத்துல வந்து வள்ளி அத்தை வந்து சொல்றாங்க. ஆனா இத நம்ப முடியுதா? முடியலையா? வள்ளி அத்தைலாம் நம்ம மேல இருக்கிற அன்பு பாசத்தினால சொல்லியிருப்பாங்களா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து பாட்டு பாடிட்டு போயிட்டே இருக்காங்க. இவன புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாரி தான் வீரா வந்து யோசிக்கிறாங்க. இவன விட்டு விலகி போகவும் பிடிக்கல. அதே மாரி கிட்டக்க வந்தாலும் பிடிக்கல. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு மாப்பிள பார்த்ததுனால தான் மாறன் எனக்கு பிடிக்காம போயிடுச்சா? இல்ல இப்ப மாறன பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் வருதே. அந்த பயத்துக்கு என்ன அர்த்தம்? வீரா, தேவையில்லாம அர்த்தம் கிர்த்தம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடும் பார்த்துக்க. என்ன நடக்குமோ அது நல்லாவே நடக்கும். நம்ம மாட்டுக்கு நம்ம வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அடி மனசுல வந்து காதல் வந்து வந்துருச்சு நம்ம மாறன் மேல. இருப்பினும் வந்து அத கண்டுக்காம, அது என்னன்னு தெரியாம நம்ம வீரா மாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னது மாறன பார்த்தா நல்லாருக்கும். மாறன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ம வீரா வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்படியே திரும்பி பார்க்கும்போது, நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, அடிக்கடி நம்மள பார்க்குறாளா? அப்படின்னு சொல்லி அத்தை வந்து பார்க்க சொன்னாங்களேன்னு சொல்லி எதார்த்தமா வந்து துணிய வச்சுட்டு வந்து, இந்த ட்ரெஸ்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ப மாறன் கடையில. அப்பன்னு பார்த்து நைஸா வந்து பார்த்தோன்னா, வீரா வந்து திரும்பிக்கிறாங்க. நிச்சயம் சந்தேகமே இல்ல. அத்தை சொன்னது எல்லாமே உண்மதான். அப்பனா இவ மனசுல வந்து நம்ப ஆழமா வந்து வந்துட்டோம். அத இவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. அத மட்டும் அத்தைகிட்ட கேட்டு, ஒரு ஐடியா வந்து வாங்குவோங்கிற மாரி தான் மாறன் வந்து யோசிக்கிறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ப்ரோமோ.